வணக்கம். 6ஆம் வகுப்பு இயல் 2 திருக்குறளுக்கான பயிற்சிகளை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். 2வது ஒருவருக்கு சிறந்த அணி என்பது இன்சொல், அதாவது இனிமையான சொற்களை பேசல். பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. 2. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இப்போ செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அப்போ இந்த பாடலில் இருக்கக்கூடிய எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றாக வருவது. இப்போ இந்த செயற்கரிய இதில் யா இதான் எதுகை. செய்வார் செய்கலா இந்த வார்த்தை எழுதி இந்த ஈயை நீங்கள் என்ன செய்யணும், அண்டர்லைன் பண்ணணும். இந்த யாவை அண்டர்லைன் பண்ணணும். அதுதான் எதுகை. மோனை என்பது செயற்கரியல் செய்வாரில் இருக்கக்கூடிய சே, இதுதான் மோனை எழுத்து. இப்போ அடுத்து பின்வரும் செய்திக்கு பொருத்தமான திருக்குறள் எது என கண்டறிந்து எழுதணும். இதை படிச்சிங்கன்னா இந்த ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு வரும். ஏன்னா இது படித்து நீங்களே 2-3 தடவை படிச்சிங்கன்னா தான் இந்த இதில் இருக்கக்கூடிய பொருள் புரியும். அதற்கு தகுந்த குறள் சரிதானா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவும். அதற்கடுத்து குருவினா, உயிருள்ள உடல் எது அப்படின்னா அன்பு தான் உயிருள்ள உடல். அங்கே பக்கம் 39 இருக்குது பாருங்கள். அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். 2வது எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது அகரம்தான். அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். இது 2வது வினா. 3வது வினா அன்பிலார் அன்புடையார் செயல்கள் யாவை அப்படிங்கிறப்ப இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7வது குறளில் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இந்த பொருளை நீங்கள் எழுதிக்கணும். நன்றி.